தான் செய்வான். நம்ம செய்யனா அந்த கிச்சனே நாரி போயிடும். நம்ம பிள்ளைங்கள செய்யாது நம்மள கடிட்டு வந்தாலும் செய்ய மாட்டான். சரி இப்பவே வேலைய ஆரம்பிச்சாதான் சீக்கிரம் எல்லாம் வேலை முடிக்க முடியும். போய் ஸ்டார்ட் பண்ணுவோம். அடியாத்தி மறந்துட்டேனே, இன்னைக்கு நம்ம பிள்ளை பெரிய பிள்ளை டேவிட்டுக்கு பர்த்டே வாச்சே. அவனுக்கு கேசரி அல்வானா ரொம்ப பிடிக்கும். கேக் வெட்டணும், எல்லாம் செய்யணும். அவனுக்கு நல்லா சர்ப்ரைஸ் பண்ணணும் நம்ம பிள்ளைக்கு. சரி ஒவ்வொன்றா செய்வோம் நம்ம பிள்ளைக்கு. முத பாலை பற்ற வச்சு பாலை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கேசரி எல்லாம் செய்வோம். அம்மா காலை என்னம்மா செய்யற இன்னைக்கு? அச்சோ நம்ம சின்ன பிள்ளை டிராவிட் கூப்பிடானே, காலையில கேசரியா செய்யணும்னு நினைச்சா அவ்வளோதான். அவன் ரொம்ப கடுப்பாயிடுவான். உன் பெரிய பிள்ளைக்கு மட்டும் ஓவரா பண்ற அப்படிமா வாட்டு அவன்கிட்ட இட்லி மட்டும் சொல்லி வேலையை முடிச்சிருவோம். அம்மா என்னம்மா சாப்பாடு காலையில? அதுவா தங்கம், அது ஒன்றும் இல்லைப்பா. இன்னைக்கு இட்லியும் மிளகா சட்னி தான், வேற எதுவும் இல்லை. அட போமா, நீ எப்போ பார்த்தாலும் இட்லி மிளகா சட்னின்னு செய்கிற. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு சிக்கன் செய்வேன்னு பார்த்தா இப்படி சொல்கிறியம்மா. ஆமா இன்னைக்கு சிக்கன் கூட செஞ்சுக்கலாமே, நம்ம பெரிய பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்குமே. நீ சொல்ற மாதிரி தன் பிள்ளைக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துட வேண்டியதான். இன்னைக்கு இட்லி மிளகா சட்னின்னு சொல்லிட வேண்டியதான். என்னம்மா நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், தனியாக கொசுன்னு பேசிகிட்டு இருக்க, என்ன விஷயமா? இன்னைக்கு சஷ்டியா, அதனால நான்வெஜ் கிடையாதுப்பா, வெறும் வெஜ் தான். இட்லி மிளகா சட்னியும் சாப்பாடு எடுத்துட்டு போ, செஞ்சு வைக்கிறேன். அட போமா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்ப. என்னை இப்படியே ஏமாத்திட்டே இருக்கம்மா. இப்படிதான் பாரு, இப்படியே சொல்லி என்னை நான் இப்போ பாரு எப்படி உடம்பு இழைச்சி போய் கிடக்குறேன்னு. நீ மட்டும் நல்லா குண்டா குஷ்டியா இருக்க. உடம்பு உள்ளி அழகா வச்சிருக்கேன், இப்படி குஷ்டியா இருக்குன்னு சொல்லி ஏன்டா என்னை கோபப்படுத்த வைக்கிற? என்கிட்ட பேசாத போ. அம்மா சாரிம்மா, சாப்பாடு செஞ்சு கொடுமா. நான் காலேஜ் கிளம்பணுமா, சீக்கிரமா. சரி தங்க போ, நான் செஞ்சு எடுத்து வரேன். ராபிட்ட சொன்னா அவ்வளோதான் கோபப்படுவான். நம்ம பெரிய பிள்ளைக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்து நல்லா அவனை இது பண்ணணும், சந்தோஷப்படுத்தணும். டேவிட்டே இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்லடா தம்பி, அம்மா மறந்துட்டேன்டா, சாரிடா. ஹாப்பி பர்த்டேடா தம்பி. சரிம்மா, தேங்க்ஸ்மா. சரி தங்கம், இன்னைக்கு உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறேன் சரியா? கேசரி அல்வா எல்லாமே செய்கிறேன். இந்த நம்ம டிராவிட்ட சொல்லாத, அவனுக்கு தெரியாது. ஏம்மா இப்படி சொல்ற? அவனுக்கு தெரிய வேணாங்கிற? அவனுக்கும் செஞ்சு கொடுமா. ஏம்மா அதுக்காக இப்படியா? அவனுக்கும் செஞ்சு கொடுமா, அவனும் உன் புள்ள தானேம்மா. அதெல்லாம் கிடையாது, எனக்கு தலைச்ச புள்ள தான் ஃபர்ஸ்ட், எனக்கு கொல்லி வைக்கிற புள்ள தான் ஃபர்ஸ்ட் சரியா? நீ தான் எனக்கு. போமா, செஞ்சு எடுத்துருவாமா சீக்கிரம். நானும் சாப்பிட்டு வேலை கிளம்பணும்ல. இதோ செஞ்சு எடுத்துட்டு வர தங்கப்பிள்ள, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அம்மா வேற நம்ம வேற ரொம்ப நம்பிக்கையா வச்சு இப்படி பேசிட்டு இருக்கு. நம்ம வேற லவ் பண்ணிட்டு இருக்கோம். அவ வேற எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டுட்டு இருக்கா. கல்யாணம் பண்ணிட்டு எப்படியா புதோ தெரில. இன்னும் ஒரு வாரத்துல வேற அவ கல்யாணம் பண்ணுங்கிறா. எப்படியாவது அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்துட வேண்டியதான். அம்மா தான் நமக்கு சப்போர்ட்டா இருக்குல்ல, எதுவும் சொல்லாது. என்னடா டேவிட், என்னடா பேசிட்டுங்க தனியா? அது ஒன்றும் இல்லடா, ஆஃபீஸ் வேலையை பற்றி பேசிட்டு இருந்தேன். நீ எப்போ காலேஜ் கிளம்புவோம்? மணி ஆகலையா? இந்தா அம்மா சாப்பாடு கட்டி கொடுத்தா நானும் கிளம்பிட்டு வேண்டா. நீ நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும், சரியாடா? சரிடா. டிராவிட்டே உனக்கு இட்லி மிளகா சட்னி கட்டி எடுத்து வந்திருக்கேன்டா, போய் சாப்பிட்டுக்கோ இப்போ காலேஜில் போய். எப்போ பார்த்தாலும் இட்லி மிளகா சட்னி சாம்பார் தேங்காய் சட்னின்னு காலேஜுக்குள்ளே சாப்பிடலாம்ல இருக்கு. குடும்பம் என்ன பண்ணுறது, இந்த தானே சாப்பிட்டே ஆகணும். காசும் தரமாட்டேன். பாய்டா டேவிட்டு, பாய். நான் காலேஜ் கிளம்புனேன்டா. பார்த்து போயிட்டு வாடா. ஆமா அம்மா, எப்படிம்மா அவன் என் பிறந்த நாளை மறந்துட்டான்? ஒரு விஷ் கூட பண்ணலமா? அதான்டா உன் தம்பி பாரு, அம்மாவா இருக்கவும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கேன். நீ எப்போ பிறந்த, எப்படி வளர்ந்த, எப்போ பர்த்டே, உனக்கு எல்லாமே தெரியும் அம்மாக்கு. அதான் தாய் பாசங்கிறது சரியா? சரிம்மா, நானும் கிளம்புறேம்மா. சீக்கிரம் எனக்கு ரெடி பண்ணி கொண்டு வாமா. பெரிய பிள்ளைக்கு பர்த்டேங்க, உன்னை பெற்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க எனக்கு. ஆமா தாண்டி, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. சரி இன்னைக்கு எங்க வெளியே போயிட்டு வந்தா? காலப்புள்ள விஷ் போட பண்ணல, எங்கேயா போயிட்ட நீ? அதுவாடி வெளியே ஒரு முக்கியமான வேலை, அதுக்காக தான் போயிட்டேன். சரி இப்போ நம்ம பெரிய பையன் வர நேரமாச்சே. பாப்பா வந்துருவான், அவனுக்கும் வந்தோன்னே அவனை ஆசீர்வாதம் பண்ணணும் சேர்ந்து சரியா? அவன் கையில் 500 ரூபா காசு கொடு. சின்ன பிள்ளைய மறந்துட்டு டிராவிட்டா, அவளை என் மேல பாசமா இருப்பான், எவ்வளவு இதுவா பேசுமா. மறக்க மாட்டேன், தலைச்ச பிள்ளை டேவிட்டே கொல்லி வைக்கிற பிள்ளை, எனக்கு அதான் முக்கியம், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் அவன் மேலே பாசம் அதிகம். அடிப்போடி நீ வேற அது இதுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்ப. நான் இங்கிருந்து கிளம்புறேன், எனக்கு நேரம் வெளியில வேற வேலை இருக்கு. அம்மா அம்மா என்னம்மா பண்ற? நான் வீட்டுக்கு வந்துட்டேம்மா. ஹாப்பி பர்த்டே, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அம்மா இன்னைக்கு செஞ்சு கொடுத்தாங்களா? செஞ்சு கொடுத்தாங்க அம்மா. அம்மா வந்து இன்னைக்கு கேசரி அல்வா சிக்கன் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஏய் சாப்பாடுற அம்மாவாயா, போது நிறுத்து. அடுத்த வாரம் நம்ம கல்யாணம் சொன்னேனே, என்ன சொன்ன? அவங்க வீட்டில் சொன்னியா? அதுவும் என்ன பண்ணலாம் நம்ம? அதை பற்றி யோசிச்சு சொல்லு.
அதான் பயமா இருக்கேம்மா. என்ன பண்ண போறேன்னு தெரியல, எப்படி சொல்லணும்னு தெரியல. அதெல்லாம் தெரியாது, என்னத்த சொல்லுவியோ சொல்ல மாட்டேயோ தெரியாது. எப்படியாவது நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற, நான்ல ஓடியாவது போயிடணும். ஆமாம் சொல்லிவிட்டேன், சரியா? ஆ சரி அம்மா, பார்க்கலாம். ஏ ஆப்பாவாயா, ஒரு நிமிஷம் அமைதியா இரு, பேசாத, அப்போ நம்ம பேசிக்கலாம். டிங் 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 டிங். ஹலோ எம்மா, என்னம்மா பண்ற? எங்க இருக்க? சொல்லுங்கப்பா, அந்த கேன்டீனில் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ப்பா. என்ன விஷயம்ப்பா? ஒன்றும் இல்லைம்மா, மதுரையிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோட்டோவை பார்த்தாங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அதான் நேரில் வந்து பார்க்குறேன்னாங்க. பார்த்தோன்னே 2 நாள்லேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதுக்காக தான் உன்கிட்ட பேசினேன். அம்மா அம்மா, என்னத்த பேசிகிட்டு இருக்கேன்? என்ன விஷயம்? கொஞ்ச நேரம் அமைதியா இருடா, அப்பாட்ட பேசிட்டு இருக்கேன்டா. பேசிட்டு உன்கிட்ட பேசுறேன்டா, இருடா. என்னம்மா அமைதியாயிட்ட? எதுவும் சொல்லலை, என்னம்மாச்சு? ஏன்பா அதுங்காட்டியும் கல்யாணம் பண்ணுங்கிறாங்க? என்ன விஷயம்ப்பா? ஏன்பா இப்படி பண்ணுறீங்க? நான் வேலைக்கு போகிறதையும் கெடுக்குறீங்கப்பா என்னைய. கொஞ்சம் டைம் கொடுனாலும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்பா இப்படி என்னை நிம்மதியை கெடுக்குறீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நல்ல மாப்பிள்ளை. சீக்கிரம் முடிஞ்சாலும் எனக்கும் ஒரு வேலை முடிஞ்சிரும்ல. உனக்கு அப்புறம் 2 தங்கச்சி இருக்கு, அதாம்மா. சரிம்மா, நீ பாரு, சாப்பிடு. நான் அப்புறம் பேசுகிறேன். அப்பா வீட்டுக்கு வா, பேசிக்கலாம். சரிப்பா, பாய்ப்பா. ஏண்டி என்னடி ஆச்சு? ஏண்டி அழுதுட்டு இருக்க? ஏண்டி உங்க அப்பா என்னடி சொன்னாரு? அப்பா நான் 4 நாளில் கல்யாணம் வச்சுக்கலாங்கிறடா.